today's topic is circuit analysis. Okay. Circuit analysis. இதில் என்ன சர்க்யூட் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னாக்கா டயோட் சர்க்யூட்ஸ் வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2 minutes ஒரு கிளான்ஸ் அது. ஸோ வாட் இஸ் symbolic representation of diode அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் a symbolic representation of a diode. இதில் எப்படி ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்கிறேன், ஜஸ்ட் ஐடியா. இங்கே ஒரு நோஸ் மாதிரி, அதாவது ஒரு ஃபார்வர்டு ஆரோ மார்க் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஆரோ மார்க்கோட இந்த ரீஜன் வந்து பாசிட்டிவ், இந்த ரீஜன் என்னது நெகட்டிவ். ஓகே, ஸோ அப்போ இதில் உங்களுக்கு ஃபார்வர்ட் பயாசிங்னா என்னன்னு தெரியும்ல. வாட் இஸ் மீன் பை ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாசிட்டிவ் சைட் ஆஃப் பேட்டரி இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ். அப்போ திஸ் இஸ் யோர் டயோட். ஆக்சுவலி திஸ் இஸ் யோர் டயோடு. டயோட்ல பிளஸ் மைனஸ், இது எடுத்து வந்து ஒரு பேட்டரியோட பிளஸ் மைனஸ். இப்போ இது என்ன பயாசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் FB, ஃபார்வர்ட் பயாசிங். ஓகே, அதே மாதிரி வந்து டயோட் வில் பி தேர். அந்த டயோட்ல பேட்டரி வந்து அப்படி ரிவர்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான். இங்க பிளஸ் இருக்கு, பட் பேட்டரியோட மைனஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு, பேட்டரியோட பிளஸ் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா RB, ரிவர்ஸ் பயாசிங், forward and reverse biasing. So there is a concept called ideal diode. Okay, there is a concept called ideal diode. Ideal diode அப்படினா என்னன்னா, it is not a real case. It is not a real case. The existence வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா, physical conditions இல்லாம நம்ம டிஃபைன் பண்றது வந்து என்ன சொல்றோம்னாக்கா ideal case அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ideal caseல ஒரு சர்க்யூட்ல வந்து இந்த மாதிரி டயோட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, மேபி it exists in a forward bias mode, FB மோட்ல இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்னா என்ன அர்த்தம், கரண்ட் அலோவ் பண்ணுதா, அப்போ கம்மியான ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஐடியல்ல இருக்கிறதுல கம்மியான ரெசிஸ்டன்ஸ் என்ன, சரி மினிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதே மினிமம் எவ்வளோ, அப்போ ஐடியல் கேஸ்ல இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் பயாசிங்ல டயோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா R = 0 Ω. ஞாபகம் வச்சுங்க. அப்போ நம்ம இதை எப்படி என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒயரா கன்வெர்ட் பண்ணணும். அது இந்த கன்வர்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட். ஓகே, ஷார்ட் சர்க்யூட் கன்வர்ஷன். இப்போ இதுவே ஒரு டயோடு RB மோட்ல இருக்கு, தட் இஸ் ரிவர்ஸ் பயாசிங் மோட்ல இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ்ல கரண்ட் அலோவ் பண்ணலையா, அலோவ் பண்ணலன்னா எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ், மேக்ஸிமம்னா எவ்வளவு. அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் ரிவர்ஸ் பயாசிங் மோட்ல R is said to be infinite ohm. ஓகேவா, மினிமம் அப்படின்னும் போது 0 Ω, மேக்ஸிமம் அப்படின்னும் போது இன்ஃபைனைட் ஓம். இப்போ நம்ம இதை என்னவா மாற்றணும் அப்படின்னாக்கா, சர்க்யூட் சால்வ் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஓப்பன் த சர்க்யூட், ஓப்பன் சர்க்யூட் ஈக்குவலண்ட். ஓகேவா, அது வந்து இந்த வேரியேஷன்ஸ் ஜென்ரலா. ஐடியல் அப்படின்னும் போது நம்ம மினிமம் 0 ஆகும், மேக்ஸிமம் அசியூம் பண்ணிக்கிறோம். ஐடியல் சிச்சுவேஷன்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னா we have to solve the variations like this. ஓகேவா, ஓபன் பண்ணும்போது இன்ஃபினிட்டியா இருக்கிறதுனால தான் ஓபன் பண்றோம்னு சொல்றேன். இன்ஃபினிட்டியா அலோவே பண்ணலையா, சர்க்யூட் ஓபன்ல இருந்தா கரண்டே ஃப்ளோ ஆகுது தானே, அந்த லாஜிக் புரியுதா. அலோவ் பண்ணுதுன்னா இருக்கிறதுல கம்மி, ஒரு வயர் சும்மா ஒரு வயர் ஷார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட், ஓப்பன் சர்க்யூட். ஏதாவது டவுட் இருக்குது, எந்தெந்த சர்க்யூட் ஃபார்வர்ட் எது ரிவர்ஸ் இதை கண்டுபிடித்து தெரிஞ்சால் தான் சர்க்யூட் உள்ள போக முடியும். ஸோ இப்போ FB RB மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் திஸ் இஸ் பாசிட்டிவ் சைடு, இது என்னது நெகட்டிவ் சைடு. எப்பவுமே இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எர்த்திங் அப்படின்னும் போது இது 0 வோல்ட். எர்த்திங் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0 வோல்ட். அதே மாதிரி 0 இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் நெகட்டிவ் வோல்ட். இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 0 எர்த்திங் அப்படின்னும் போது 0 வோல்ட்டும், 0 இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் நெகட்டிவ் வோல்ட். இப்போ இது நெகட்டிவ் வோல்ட், அப்போ இது 0 வோல்ட். லாஜிக்கலா பாத்தீங்கன்னா இதான் ஹையர் வோல்டேஜ். அப்போ நம்ம இங்க வந்து இதை மார்க் பண்ணுங்க, இது வந்து LP, இது என்னது HP, தட் இஸ் ஹையர் பொட்டன்ஷியல். இது என்னது லோவர் பொட்டன்ஷியல். ஹையர் பொட்டன்ஷியல்னா ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் பாசிட்டிவ், லோவர் பொட்டன்ஷியல் என்னும்போது நெகட்டிவ். இப்போ இது பாருங்க, நெகட்டிவ் கனெக்டட் டு என்னது பாசிட்டிவ். அப்போ இது என்ன பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங். Negative is connected to positive, so it is said to be reverse biasing. Okay, next அப்படியே இங்க பாப்போம். ஓகே, இது 0 வோல்ட், இது நெகட்டிவ் வோல்ட், இது வந்து LP, இது HP. ரெசிஸ்டன்ஸ்லாம் உள்ள அஃபெக்ட் ஆகாது சார். ரெசிஸ்டன்ஸ்ன்றது அந்த காம்போனன்ட் அங்க இருக்க பிரசன்ட்டா இருக்கும். இப்போ அந்த FB ஆ நம்ம என்ன டிஃபைன் பண்ண போறோம்னாக்கா, FB ஆ RB ஆ, அவ்வளவுதான். இப்போ அது வந்து என்னன்னாக்கா பிளஸ் மைனஸ். ஓகே, HP கனெக்டட் டு பிளஸ், இது வந்து ஃபார்வர்ட் பயாசிங். ஓகே, இங்க வரும், இது 0 வோல்ட். ஆனா இது என்னதுனாக்கா, this is said to be HP.
HP. இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா LP. It is connected to positive negative. இருக்கும் ப்ரெசென்டா இருக்கும். பட் இங்க கொடுத்துருக்க கேஸ் இருக்குல்ல பார்ப்போம். நான் இங்க ஃபுல்லா நெகட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் said to be in what biasing? Reverse biasing. ஓகே, அதே மாதிரி இங்க வரும். This is 0 volt, இது -5 volt. This is positive and negative. So positive is connected. That is called as what? HP, and this is called as what அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா LP. So இது வந்து என்ன biasing? FB, forward biasing. இப்போ பிளஸ்ல இருக்கு பாருங்க. இப்போ ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. ஆனா பிளஸ் எது அதிகமா இருக்கோ that is called as higher potential. So this is HP, அது LP. அதே மாதிரி இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். This is FB. ஓகேவா? FB, forward biasing. ஹையர் தான் பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னு பாருங்க. இது LP. இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா HP. அதே மாதிரி this is plus minus, plus to plus. ஓகேவா? FB. அப்ப இந்த மூணு கேஸ்மே, அந்த மூணு கேஸ்ல இந்த ரெண்டு ரிவர்ஸ், இது எல்லாமே ஃபார்வர்ட். அப்போ இதுதான் இவ்வளவுதான் சர்க்யூட். இதை பேஸ் பண்ணி நம்ம சர்க்யூட்டுக்குள்ள ஜம்ப் பண்ண போறோம்.